السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم: وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. அன்பு சகோதர சகோதரிகளே, வழமை போல நம்ம இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தீனை பற்றி பேசுகிறதுக்கு ஞாபகமூட்டுறதுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த அமர்வை அல்லாஹ் தாலா பொருந்தி கொண்டு எமது இஹ்லாஸான எண்ணத்துக்கேற்ற கூலியை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தலாம், உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். எமது இந்த வாழ்க்கையோடும் மறுமை வாழ்க்கையோடும் தொடர்பான ஒரு முக்கியமான விடயம், அதாவது பிர்ருல் வாலிதேன். பிர்ருல் வாலிதேன் என்ன? பிர்ருல் வாலிதேன், வாலிதேன் என்றால் பெற்றோர், தாய் தகப்பன். பிர்ரண்டா நன்மை, பிர்ரண்டா நன்மை, பெற்றோருக்கு நன்மை செய்கிறது. இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு. பெற்றோருக்கு நன்மை செய்கிறத பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மதமும் சொல்லாத கொடுக்காத முக்கியத்துவத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் அளவுக்கு எந்த ஒரு வேறொரு மதத்திலையும் பெற்றோரை பேணுவதற்கு கொடுக்கப்படலை. அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா பிர்ருல் வாலிதீனை பற்றி குர்ஆன்ல பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களில் கூறியிருக்கின்றான். உண்மையிலே எமது இந்த உலகத்தின் இருப்புக்கு அடிப்படை என்ன? எம்மை இந்த உலகுக்கு அல்லாஹ் எவ்வாறு தோற்றுவிக்க செய்தான்? எமது தாய் தந்தையர் மூலம். எமது இந்த இருப்புக்கு அடிப்படை எமது பெற்றோர். இந்த பெற்றோருக்கு பணிவிடை செய்வது, இந்த பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது எந்த அளவுக்கு முக்கியம் என்றால், அல்லாஹ்வை நாம் வணங்குவது எந்த அளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம். அல்லாஹ் தாலா எம்மை இந்த உலகில் படைத்ததற்கான காரணமே என்னது? காரணம் என்ன? அவனை வணங்குறதுக்காக. அந்த வணக்கத்தோடு சேர்த்து பல இடங்கள்ல பெற்றோருக்கும் நாம் உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு பார்க்கலாம், சூரத்து நிசாவில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான்: வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா. அதாவது அல்லாஹ் தஆலாவை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்கி விடாதீர்கள், அதே நேரம் பெற்றோர்களோடு இஹ்சான் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். இங்க முதலாவது அல்லாஹ் தஆலா வஅப்துல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதுக்கான நோக்கம். ரெண்டாவது வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்கிடாதீங்க. அதாவது என்னது? நாம நிரந்தர நரகத்துக்கு கொண்டு செய்யக்கூடிய ஆகப்பெரிய பாவம். ஒன்று அல்லாஹ்வை வணங்குங்க, ரெண்டாவது இந்த பாவத்திலிருந்து உங்களை தவிர்த்து கொள்ளுங்க. மூணாவது என்ன? வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரோடு கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்க. இதே போலதான் சூரத்துல் அன்ஆம்லையும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான்: குல் தஆலு அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா. நபியே, நீங்கள் கூறுங்கள், வாருங்கள், உங்களது இறைவன் உங்களுக்கு தடுத்த விடயத்தை நான் உங்களுக்கு கூறி காட்டுகின்றேன். என்னது? அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஅன். இறைவன் நிறைய விடயங்களை மனிதனுக்கு தடுத்திருக்கிறான், செய்யக்கூடாது என்று. மனிதன் நல்லென கருதி நிறைய விடயங்களை இந்த உலகத்தில் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா தடுத்து வச்சிருக்கிறான். அதுல மிக முக்கியமான தடை எது? மிக பெரும் பாவம் ஷிர்க். அந்த ஷிர்க்கை செய்யாதீர்கள், அதே நேரம் பெற்றோரோடு கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம்லையும் இதே மாதிரி குறிப்பிடுகின்றார். இதை இன்னும் மேலும் தெளிவாக
சூரத்துல் இஸ்ராவில் வந்து சொல்லுறான். நான் முதல்ல ஓதி காட்டின வசனம், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. வகலா ரப்புக, அல்லாஹ் கலாண்டா திட்டமா என்ன சட்டமாக்கிட்டான். அல்லாஹ் தஆலா அதை தீர்ப்பாக்கி விட்டான். அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனை தவிர வேற எதனையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா தீர்ப்பாக்கி விட்டான். அதே நேரம் வபில் வாலிதைனி இஹ்சானா, இங்கேயும் வந்து அல்லாஹ்வை வணங்குறது முதலாவது, அதோட சேர்த்து பெற்றோருக்கு நல்ல முறையில் நடந்து கொள்றது. உண்மையிலே பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்றதும் இபாதத் தான். ஆனா இங்க பொதுவாக அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று அல்லாஹ் கூறிட்டு பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்கணுங்கிறத சிறப்பாக திரும்பவும் அதை சொல்லி காட்டுறான். அதே நேரம் அந்த இஹ்சான் எவ்வாறு இருக்கணும்ங்கிறதையும் இந்த வசனத்துல கூடுதலாக வழக்கமாக சொல்லுகிறான். என்னண்டா, இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ வயோதிபம் அடைந்த நிலையில் உங்களிடத்தில் இருப்பார்களேயானால் ஃபலா தகுல்லஹுமா உஃபின். என்ன உஃப்ண்டா சீன்னு நம்ம சொல்லுவோம். நம்மளோட பாசையில் வந்து ஏதாவது நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு விடயத்தை நம்ம வெறுக்கிற மாதிரி தான் அதை சொல்றேன், சி அப்படி சொல்லுவேன் தானே, சின்னு சொல்லி. அதே மாதிரி அரபுல வந்து உஃப்னு சொன்னாங்க. உஃப் நம்மளோட நடைமுறையில் பேசுறதை கேட்டிருப்போம். உஃப்ண்டு உஃப்ண்டு கூட நீங்க சொல்லிடாதீங்க, அதாவது சி என்று கூட சொல்லிடாதீங்க. இப்போ ஒரு மனுஷன் ஒரு விடயத்தை வெறுக்கிற நேரம் அவன்கிட்ட இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன்ல ஆகவும் குறைஞ்ச லெவல் தான் என்னது சின்னு சொல்றது, உஃப்னு சொல்றது வந்து ஆக குறைஞ்ச லெவல். அதை கூட நீங்க பெற்றோர்கிட்ட காட்டிடாதீங்க. அந்த அளவுக்கு நீ கண்ணியமா நடக்கணும். ஏன்னாண்டா பெற்றோர் வந்து வயோதிபம் அடைந்த நிலையில் உங்கள்கிட்ட இருப்பாங்கட்டா நிச்சயமா நிறைய பிரச்சனைகளை முகம் கொள்வோம் நாங்க. அவங்களால நிறைய அவங்களோட வயோதிபம், அவங்களோட பலகீனத்தால நிறைய பிரச்சனைகள் வரும். நாங்க அதை சகிச்சு கொள்ளணும். அந்த நேரத்துல எங்களுக்கு இப்படியான வார்த்தைகள் மட்டும் இல்லை, இதை விட மேலான வார்த்தைகளும் வரும். ஆனா அதை கூட நாங்க சொல்லிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, வலா தன்ஹருமா, அடுத்ததா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, நீங்க அவங்கள வெறுத்துடவும் வேண்டாம். இப்ப நீங்க வாயால சொல்லாமலுக்கு நல்ல முறையில பேசலாம், உள்ளத்துல வெறுப்பு இருக்கலாம். உள்ளத்திலையும் அந்த வெறுப்பு இருக்க கூடாது. முதலாவது நீங்க சீயொன்னு சொல்லிடக்கூடாது, அதே நேரம் உள்ளத்திலையும் அந்த வெறுப்பு வந்துடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அடுத்தது என்ன, வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்கள் இருவருக்கும் கரீமான சங்கையான மென்மையான வார்த்தைகளை பேசுங்க அவங்களோட. ஏன்னா கடினமாக நடக்கிறதுக்கு வரும் அந்த அவங்களோட அந்த வேலைகளை பார்க்குற நேரம். ஆனா அந்த இடத்துல நம்ம மென்மையான வார்த்தை கொண்டு தாழ்வான முறையில அவங்களோட நடந்து கொள்ளணும். அடுத்தது வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, கருணை என்ற ஒரு கருணையை கொண்டு ஒரு உங்களோட வஹ்ஃபித், இதை ஒரு சிலேடியா அல்லாஹ் சொல்றான். வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ துல், உங்களோட இறக்கைய அவர்களுக்காக தாழ்த்துங்க, கருணை என்னும் இறக்கைய. இப்ப நம்ம சின்ன வயசுல நம்மளோட வேலைகளை எல்லாம் அவங்க தான் எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இப்ப நமக்கு சின்ன வயசுல நாம எப்படி நடந்து நமக்கு தெரியாட்டியும் நம்மட பிள்ளைகள் என்ன செய்யறாங்கிறத நம்ம பாக்குறோம் தானே. இதே மாதிரி தான் நம்மட பெற்றோரும் நம்மளோட நடந்திருப்பாங்க. நம்மட தாய் நம்மளை சுமந்தத்திலிருந்து பெற்றத்திலிருந்து நம்மட வேலைகள், சாப்பாடு ஊட்டி விடுறது, மற்ற வேலைகளை செய்யறதுல இது எல்லாமே அந்த கருணை மூலம் தான் அவங்க செஞ்சாங்க. அதே கருணையை நீங்க அவங்ககிட்ட காட்டுங்க. அதோட நிக்கல, அடுத்ததாக வகுல் ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி சகீரா, அவங்களுக்காக நீங்க பிரார்த்தனையும் துஆ செய்யுங்க. எப்படி, இறைவா, நான் சிறியவனாக இருந்த போது என்னை அவர்கள் எவ்வாறு வளர்த்து ஆளாக்கினார்களோ அதே போன்று அவர்கள் மீது கருணையோடு இருப்பாயாக, அவர்கள் மீது கருணை காட்டுவாயாக என்று அந்த பெற்றோருடைய நம் இஹ்சானாக எப்படி இருக்கணும் என்கிற விடயத்தை அல்லாஹ் தஆலா இங்கால விளங்கப்படுத்துறான். முதலாவது என்னது, வலா தகுல்லஹுமா உஃபின், சி என்று கூட சொல்லிடாதீங்க. ரெண்டாவது வலா தன்ஹருமா, அவர்களை வெறுத்துடாதீங்க. மூணாவது வகுல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தைகளோட கொண்டு அவர்களோட பேசுங்க. அடுத்தது வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா,
கருணை என்னும் இறக்கையை தாழ்த்துங்க. அடுத்தது வக்குல் ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பியானி சகீரா, அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. எங்களை சிறிய வயசுல எவ்வாறு அவங்க வளர்த்தெடுத்தாங்களோ அதே போல அவர்கள் மீது கருணை காட்டுவாயாக என்று அல்லாஹ் தஆலா இங்க அந்த இஹ்சானை பத்தி விளங்கப்படுத்துறான். இதே நேரம் இஹ்சானுக்கு இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு பிரபல்யமான ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். ஹதீஸ் ஜிப்ரீல்னு சொல்றது தெரியுமா? அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா ஒரு மனித தோற்றத்துல அனுப்புறான். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறான். அதாவது சஹாபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க ஒரு மனித ரூபத்துல வந்து என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்குறாங்க. அதாவது இஸ்லாம் என்றா என்ன, ஈமான் என்றா என்ன, இஹ்சான் என்றா என்னண்டு. அதாவது அந்த அதுல என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்தது ஜிப்ரீல் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு சொல்றாங்க. அதுல அவங்க கேட்ட ஒரு கேள்விதான் என்னது, மாஹுவல் இஹ்சான், இஹ்சான் என்றா என்ன, என்ன சொன்னாங்க? இஹ்சான் என்றா மாஷா அல்லாஹ், அதாவது அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அதாவது அல்லாஹ் தஆலாவை நீங்க எப்படி அல்லாஹ் தஆலா முன்னுக்கு பார்த்துக்கிறீங்களோ அதை போல நீங்க வணங்கணும். இல்லம் தக்குன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீங்க அவனை காணலாட்டியும் உங்களால அவனை பார்க்க முடியாட்டியும் அல்லாஹ் தஆலா நிச்சயமா பார்த்து கொண்டு தான் இருக்கிறான், அதுல சந்தேகம் இல்லையே. அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த இஹ்லாஸான எண்ணத்தோட அல்லாஹ்வுக்கு வழிபடுவதுதான் இஹ்சான். இப்ப இங்கேயும் எல்லா பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, வபில் வாலிதைனி இஹ்சானா, வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்க உங்களோட பெற்றோருக்கு இஹ்சானான முறையில் நடந்துக்கங்க. அதாவது அவங்க முன்னுக்கு இருந்தாலும் சரி இல்லாத பின் நேரத்திலும் சரி அவங்களுக்கு எப்போவுமே நாங்க நல்ல முறையில பணிவிடை செய்கிற நிலையில இருக்கணும்ங்கிறத இங்கே அல்லாஹ் தஆலா வலியுறுத்துறாங்க. அடுத்ததாக இப்ப இபாதத்தோட தான் முதலாவது அல்லாஹ் தஆலா இந்த பெற்றோருக்கு நம்ம பணிவிடை செய்கிறத சேர்த்து சொன்னான். இன்னொரு வசனத்துல வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதோட சேர்த்து பெற்றோருக்கும் நன்றி செலுத்தணும்ங்கிற விடயத்தை சொல்றாங்க. சூரத்துல் லுக்மான்ல வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன் வஃபிஸாலுஹு ஃபீ ஆமைன் அனிஷ்குர் லீ வலிவாலிதைக இலையல் மஸீர், அதாவது நாம் மனிதனுக்கு வஸ்ஸைனா, அதாவது உபதேசம் செய்கிறோம். என்னண்டு அந்த பெற்றோர் அந்த தாய் அவனை பலகீனத்தின் மேல் பலகீனத்தோட சுமந்தாங்க. அதாவது அவரை வயிற்றுல சுமந்தது, பின்னர் பெற்றெடுத்தது, இப்படி பலகீனத்தின் மேல் பலகீனத்தோட அவங்க சுமந்து பெற்றெடுத்தார். பின்னர் அவருக்கு பால் ஊட்டினார், 2 வருடம் பால் ஊட்டின அந்த தாய்க்கு நீங்க நன்றி செலுத்தணும். எப்படி? எனக்கு நன்றி செலுத்துறதோட அந்த பெற்றோருக்கும், இதுல தாய் மட்டும் இல்ல தகப்பனுக்கும் பங்கு இருக்குது. தாய் கஷ்டப்பட்டு வளர்க்கிற நேரம் இதுல தகப்பனுக்கும் பங்கு இருக்கத்தான் செய்யுது இல்லையா? அப்ப அந்த பெற்றோருக்கு நீ எவ்வாறு எனக்கு நன்றி செலுத்துகிறாயோ அதே போன்று பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்ற இந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா இங்க குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக இப்ப இந்த இபாதத்து, இப்ப பெற்றோருக்கு பணிவிடை செய்கிறதுங்கிறது ஒரு இபாதத். இந்த இபாதத்து எவ்வளவு முக்கியத்துவம்னு சொன்னா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, அஹப்பு அமல் அஹப்புல் அமல் இலல்லாஹ் ஐயுல் அமல் அஹப்பு இலல்லாஹ், அதாவது அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என்று ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். என்ன சொன்னாங்க? அதுக்கு யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல் என்னன்னு நபி வந்து கேட்கிறாங்க. என்ன சொன்னாங்க? அஸ்ஸலா, பெற்றோருக்கு அடுத்தது முதலாவது அஸ்ஸலா அலா வக்தியா, அதாவது தொழுகைய அந்த நேரத்துல தொழுகிறது. தொழுகையை உரிய நேரத்துல தொழுகிறது வந்து இறைவனுக்கு மிக விருப்பமானது. தொழுகையில பரதான தொழுகை அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அதை உரிய நேரத்துல நிறைவேற்றுறது வந்து அவனுக்கு மிகவும் விருப்பமானது. இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அடுத்ததாகத்தான் கிலத்தும் மாய், அடுத்தது என்ன? முதலாவது தொழுகை அதே நேரத்தில் அதுக்குரிய நேரத்தில் நிறைவேற்றுறது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அடுத்ததாவது என்ன? அடுத்தது இரண்டாவது என்னன்னா பிர்ருல் வாலிதைன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்னன்னா, பெற்றோருக்கு நன்மை செய்வது, பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது. கிலத்தும் மாய்,
அதுக்கு அடுத்தது என்ன கேட்கிற நேரம் கால அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். என்னது? அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வது, போர் செய்வது. அதை விட ஒரு படி மேலதான் என்ன? பெற்றோர். இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறது ஒரு மனுஷன் தன் உயிரையும் கொடுக்கறதுக்கு தயாரா போறது. அதை விட மேலான ஒரு இபாதத் தான் என்ன? பெற்றோருக்கு பணிவிடை செய்யறது என்ற விடயத்தை இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அதே போலதான் முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு செய்தி, ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அபாயுக அலல் ஹிஜ்ரா வல் ஜிஹாத், நான் வந்து ஹிஜ்ரத் செய்யறதுக்காகவும் ஜிஹாத் செய்யறதுக்காகவும் உங்கள்கிட்ட பைஅத் செய்யட்டுமா? ஹிஜ்ரத் செய்யறேன்னு என்ன? ஒரு மனிதன் தனக்கு அந்த மார்க்கத்தை பின்பற்ற இயலாது, அவர் இருக்கிற நேரத்துல இருக்கிற இடத்துல வந்து மார்க்கத்தை சரியா பின்பற்ற இயலாத ஒரு நிலை இருக்குமெண்டா என்ன செய்யணும்? அவர் அந்த இடத்தை விட்டு அவரோட சொத்து சுகம் உயரத்தையும் தொடர்ந்து இன்னொரு இடத்துக்கு போறது ஹிஜ்ரத் இல்லையா? பெரிய எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அமல். அதே போல ஜிஹாத், இந்த ரெண்டு அமலையும் நான் செய்யறதுக்கு உங்கள்கிட்ட பையத் செய்ய போறேன். அதன் மூலம் நான் நாடுறது என்னண்டா அபுத்தகில் அஜ்ர மினல்லாஹி அஸ்ஸ வஜல், இதுல நான் நாடுறது என்னத்தண்டா அந்த பேர்ல புகழ் அதல்ல, அல்லாஹ் கிட்ட இருந்து கூலியை மட்டும், நற்கூலியை மட்டும் எதிர்பார்த்த நிலையில நான் இந்த பையத்தை உங்களுக்கு செய்யட்டான்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்கடா, பஹல் மின் வாலிதைக அஹதுன் ஹை, உங்களோட பெற்றோர்ல யாராவது ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறாங்களா? கால நஅம், ஆமா இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே இருக்காங்க, பல் கிலாஹுமா, ரெண்டு பேரும் உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு அந்த மனிதர் சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்கடா, தபதகில் அஜ்ர மினல்லாஹி அஸ்ஸ வஜல், நீ வந்து அல்லாஹ் கிட்ட இருந்து நற்கூலி எதிர்பார்க்கிறாய் இல்லையா? கால நஅம். கால ஃபர்ஜ இலா வாலிதைக் ஃபஅஹ்சின் சுஹ்பத்ஹுமா, உனது பெற்றோரிடத்துல போய் அவர்களோட நல்ல முறையில் நடந்துக்க. இங்கேயும் வந்து இஹ்சான், அஹ்சின், அவர்களோட நல்ல முறையில் நடந்துக்க. அது வந்து நீ இப்ப இந்த ஹிஜர் போறது, இந்த ஜிஹாது செய்யறது எல்லாம் விட உனக்கு அந்த நீ எதிர்பார்க்கிற நன்மையை பெற்றுக்கிற கூடியதுன்னு சொல்லி இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு அறிவுரை சொல்றாங்க. இன்னொரு செய்தி புகாரியில் வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கிறாரு, என்னண்டா இஸ்தஅதன ஃபில் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரியறதுக்கு ஜிஹாது செய்யறதுக்கு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுமதி கேட்கிறாரு. ஃபகால, அவர்கிட்டையும் என்ன கேட்டாங்கண்டா, அஹய்யுன் வாலிதாக், உனது பெற்றோர் உயிரோடு இருக்கிறாங்களா? கால நஅம், ஆமா. கால ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அவங்களோட விடயத்துல ஜிஹாத் செஞ்சுக்க. என்னது? நீங்க உங்களோட பெற்றோரை கவனிச்சு அவங்களுக்கு பணிவிடை செய்தது மூலம் நீங்க இந்த ஜிஹாதை செஞ்சுங்க. அது ஒரு ஜிஹாத் தான் உண்மையா. ஏன்னா பெற்றோர் வயசுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களோட நிறைய நெகட்டிவான விஷயங்களை பார்ப்போம். அப்படி இருந்த மாதிரி மலம் கழிச்சிருவாங்க, மலம் சலம் போயிடுவாங்க. என்ன ஒரே ஏதாவது சொல்லி கொண்டிருப்பாங்க, முதுமை அடைஞ்சிட்டாங்க இல்லையா? ஒரு மனிதன் உண்மையா வயசு வார நேரம் ஒரு கட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசு வரைக்கும் அவன் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போறான். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அவன் அப்படியோ சிறு பிள்ளையா தான் மாறான். அவன் உடம்பு ரீதியா வீக்னஸ் ஆகிற, மூளை ரீதியா, சிந்தனா ரீதியா எல்லாமே பலகீனம் அடைஞ்சிட்டு வருது. அத அந்த டைம்ல அவங்களுக்கு பணிவிடை செய்யறது ஒரு ஜிஹாத் தான். அதை இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க, அதுவும் ஒரு ஜிஹாத். நீங்க அவங்கள்ட்ட மூலமே அதை நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உபதேசம் செய்றாங்க. அடுத்தது, இப்ப பெற்றோருக்கு எந்த அளவுக்கு நம்ம பணி புரியணும்டா, அவங்க முஸ்லிம் அல்லாதவரா இருந்தாலும் லபாதாக்கணும். இப்ப யாரையாவது பெற்றோர் வந்து முஸ்லிம் இல்ல, முஷ்ரிக்கா காஃபிரா அல்லது முஷ்ரிக்கா இருக்கிறாங்கடா, அவங்களோட எப்படி நடந்துக்கணும்? அதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல அஸ்மா பின்த் அபூபக்கர், அபூபக்கர் அவங்களோட மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. தாய் வந்து இஸ்லாத்துக்கு வரல, அவங்க மக்காவிலே இருக்கிறாங்க. அதாவ பிள்ளையை பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. அப்ப இவங்க உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறாங்க, இன்ன உம்மி கதிமத் அலைய வஹிய ராகிபத்துன் முஷ்ரிகா, என்னுடைய தாய் வந்திருக்கிறாங்க என்னோட நேசத்தோட, என்னோட கூடி குலாவரத்துக்கு இருக்கிறது தான் வந்திருக்கிறாங்க. அதே நேரம் அவங்க முஷ்ரிகாவும் இருக்கிறாங்க, இன்னும் இஸ்லாத்துக்கு வரல. அஃப அசிலுஹா, என்ன கேட்கிறாங்க, நான் அவவோட சேர்ந்து நடக்கணுமா? கால நஅம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஆமா.
சிலி உம்மிக், உண்ட தாயோட நீ நல்ல முறையில் நடந்துக்க. அப்ப பெற்றோர் முஸ்லிம் இல்லாதவர்களாக இருந்தா கூட என்ன செய்யணும், நம்ம உலக விடயங்கள்ல அவங்கள செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுதான் ஆகணும். இது நமது கடமை. அதன் மூலம் நமக்கு நன்மையும் பெற்றுக்கொள்றோம். இது பத்தி அதுக்கும் ஒரு வரையறையை வச்சிருக்கிறான். நல்லா பெற்றோருக்கு கட்டுப்படணும், அது முஸ்லிக்காக இருந்தாலும். அதே நேரம் இறைவனுடைய மார்க்க விடயத்துல, இறைவனுடைய விடயத்துல அவங்க நமக்கு ஏதாவது கட்டளை இடுவாங்கன்னு என்ன செய்யணும், அது கட்டுப்படையே இல்லாது. அதை பத்தி அல்லாஹ் தஆலா லுக்மான், சூரத்து லுக்மான்ல என்ன சொல்றான்டா, وَإِنْ جَاهَدَاكَ عَلَىٰ أَنْ تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا. அந்த இருவர் பெற்றோர் உங்களுக்கு அறிவில்லாத விடயத்துல, அதாவது ஷிர்க் செய்யறதுக்கு கட்டளை இடுவாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு நீங்க வழிபட வேண்டாம். அதே நேரம் வசாஹிபுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலக விடயத்துல அவங்களோட நல்ல முறையில சேர்ந்து நடத்துக்கங்க. அல்லாஹ்வுடைய விடயத்துல, மார்க்க விடயத்துல நீங்க கட்டுப்படக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் விட மேல நமக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லையா, அல்லாஹ் தான் நமக்கு முதலிடம். அந்த விடயத்துல நமக்கு மாறு செய்யுமாறு அவங்க சொல்லுவாங்களா இருந்தா அதுல நம்ம கட்டுப்பட இயலாது. அடுத்ததாக இதுல பெற்றோர் விடயத்துல தாய்க்கு இன்னொரு படி மேல அந்தஸ்து. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். என்ன, ஒரு சஹாபி கேட்கிறாங்க, என்னன்னு, நான் உறவு பாராட்டுறதுக்கு மிகவும் தகுதியானவர் யாரு? கேட்கிறாங்க, இந்த உலகத்துல நான் மிகவும் நான் இந்த உலகத்துல மிகவும் உறவு பாராட்டுறதுக்கு தகுதியான ஒரு மனிதர் யாரு? தாய். அப்ப என்ன ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, கால உம்மக், உன்னுடைய தாய். திரும்ப கேட்கிறாரு, அதுக்கு அடுத்தது யாரு? தாய் தான். அதுக்கு அடுத்தது யாரு? தாய் தான். 3 தடவையும் தாயைத்தான் சொல்றாங்க இல்லையா? அடுத்ததாக 4வது தான் சொல்றாங்க, என்ன, தந்தை. இதேன் என்ன காரணம்? அந்த அளவுக்கு தாய்க்கு முக்கியத்துவம். ஏனென்றா அவங்க அதான் அல்லாஹ் தஆலா இன்னும் மேல சொன்னான் இல்லையா, அந்த குர்ஆன் வசனத்துல என்னென்ன, தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனமாக சுமந்தாங்கன்னு செய்து. அதை பத்தி சூரத்துல் அஹ்காப்ல என்ன சொல்றாங்க, வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவதஅத்துஹு குர்ஹா. பலவீனமான நிலைமையில கஷ்டப்பட்டு அவரை சுமந்து, அதே போல கஷ்டப்பட்டு அவரை ஈன்றெடுத்த அந்த தாய். அதே நேரம் ஃபிஸாலுஹு 30 ஷஹ்ரா, இப்படி 3 மாசம் 30 மாசம் அவருக்கு பால் கொடுத்ததிலிருந்து, சுமந்தது பால் கொடுத்தது எல்லாமே மொத்தம் 30 மாசங்களாக அந்த தாய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான். இதை பத்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இன்னி லா அலமு அமலன் அக்ரபு இலல்லாஹி மின் பிர்ரில் வாலிதா. அதாவது அல்லாஹ்விடத்துல என்ன மிகவும் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு இபாதத்து எனக்கு தெரிஞ்சதுண்டா என்னண்டா, தாய்க்கு பணிவிட செய்யறது. அல்லாஹ்விடத்துல ஒரு மனிதனை மிகவும் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக நான் கூறுவது என்னண்டா, தாய்க்கு பணிவிட செய்யறது அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். அடுத்தது, இப்ப பெற்றோருக்கு நம்ம பணிவிட செய்யாத நேரத்தில் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன? முதலாவது, அது ஒரு பெரும்பாவம் இல்லையா? பெற்றோருக்கு நோவினை செய்யறது. பணிவிட செய்யலன்னா என்ன? பெற்றோருக்கு நோவினை செய்யறது. நோவினை செய்யறது பெரும்பாவங்கள்ல முதலாவது, பெரும்பாவங்கள்ல 2வது. முதலாவது என்ன? அல் கபாயிர் அல் இஷ்ராக் பில்லா, அல்லாஹ்வுக்கு விளைவிக்கிறது முதலாவது. அடுத்தது உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு மாறு செய்யறது. அடுத்தது வகத்லுன் நஃப்ஸ், அதாவது ஒரு மனிதர் கொலை செய்யறது. அடுத்தது வல் யமீனில் கமூஸ், அதாவது பொய் சத்தியம் சொல்றது. அப்ப முதலாவது இறைவனுக்கு இணை வைப்பது, 2வது பெற்றோருக்கு நோய்வினை செய்வது. பெற்றோருக்கு நோய்வினை செய்யறது பெரும்பாவம் கொள்வது, நமக்கு அது நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு வேலையாக அமைகின்றது. ஏனென்றா இன்னொரு செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஸலாஸத்துன் லா யன்துருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா, மறுமையில 3 சாராரை அல்லாஹ்
பார்க்க மாட்டான். அதுல ஒன்று அல் ஆக்லி வாலிதை, பெற்றோருக்கு நோவினை செய்வார், பெற்றோருக்கு கட்டுப்படாமல், பெற்றோருக்கு நன்மை செய்யாமல் இருக்கக்கூடியவர். அடுத்தது முதுமினல் ஹம்ர், அதாவது சாராயத்துல மூழ்கி போனவர், சாராயம் போதையில மூழ்கி போனவர் இரண்டாவது. மூணாவது வல் மன்னான் அத்தாஹு, அதாவது கொடை கொடுக்கக்கூடியது, ஆனா அந்த கொடை மூலம் அவர் எதிர்பார்க்கிறான்டா எல்லாரும் நல்ல கொடையாளி என்று சொல்லணும். அடுத்தது அவரும் நான் கொடுத்ததை சொல்லி காட்டி கொண்டிருப்பாரு. இப்படியான 3 கூட்டத்தாரை அல்லாஹ் தாலா மறுமையில பார்க்க மாட்டான் என்று இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்தது இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்ததிலிருந்து கூறக்கூடிய சாராம்சம் என்னன்னா, பிர்ருல் வாலிதேன், அதாவது பெற்றோரோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வது நம்மளை சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு வழியாக அமைகின்றது. அடுத்தது எமது வாழ்வாதாரத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயலாக அமைகின்றது. அதே நேரம் அதற்கு மாற்றமாக நடப்பது பெரும் பாவமாகும், இவை நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு வழியாக அமைகின்றது. ஆகவே இதனை நாம் மனதில் கொண்டு எமது வாழ்வில் நடைமுறைப்படுத்த எல்லாம் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று வேண்டி இந்த சின்ன ஒரு ஞாபகமூட்டலை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.